சரி, நாம நம்மளுடைய பலம், நம்மளுடைய பலகீனம் எது? மனசு தாங்க. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனசு தான். அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கிறதும் மனசு தான். நம்ப முடியலல்ல? மனத பற்றிய ஒரு விசாலமான பார்வை நமக்கு என்னைக்காவது இருந்திருக்குங்களா? நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ! மனசு ரொம்ப கஷ்டமா எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும். அத பார்ப்போம், டிவில பார்ப்போம். இந்த கேரளா சம்பவம் இந்த மாரி நெறைய பார்க்கும்போது, ஐயோ! மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. மனச பத்தி தான் எல்லாமே சொல்லுவோம். ஆனா, நமக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இல்லனாலயும், முதலில பாதிக்கப்படுற விஷயம் எது பார்த்தீங்கன்னா, மனசு தான். அதே மாதிரி நாம அதிகமா சந்தோஷப்படுறோம். ஒரு கல்யாணத்திலயோ, இல்ல வேற ஏதோ ஒரு நல்ல செய்திய கேட்கும்போது, அதிகமா சந்தோஷப்படுறது எது? இந்த மனசு தான். ஸோ, இப்ப எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வாழ்க்கையும், நம்ம அந்த வாழ்க்கையினுடைய பயணங்கள் எல்லாமே எத சார்ந்து, எத அடிப்படையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனச தான் அடிப்படையா இருக்கு.